26 வயசான 4 மாத கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க கிராமத்துடைய முச்சந்திக்கு சாயந்தரம் 5:30 மணி போல் நடந்து போகிறாங்க. அவங்க ஒரு ஆணுடைய வெட்டப்பட தலையை தன் கையில் பிடிச்சிருக்காங்க. ரத்தம் கீழே சொட்டிகிட்டு இருக்கு. அவங்க கண்ணில் கோவம் வெறியோட நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த கிராமத்துடைய முச்சந்தில் இருக்க ஒரு டீ கடை டேபிளில் அவங்க உட்கார்றாங்க. அங்கே நிறைய மக்கள் அந்த பெண்ணை பார்த்து ஆடி போகிறாங்க. பயந்து போய் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பெண் அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து, என்னுடைய சுய கௌரவத்தோட யாரும் விளையாடாதீங்க, எனக்கு பின்னாடி யாரும் புறணி பேசாதீங்க, என் மரியாதையோட என் சுய கௌரவத்தோட விளாண்டவனுடைய தலை இப்போது இங்கே இருக்குது அப்படின்னு எல்லா மக்களையும் பார்த்து சொல்லிவிட்டு அந்த தலையை கீழே தூக்கி போடுறாங்க. அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாரும் சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வர்றாங்க. அந்த பெண்ணையும் கைது பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஆஜர் பண்ணும்போது கோர்ட்டில் அந்த பெண் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என் வயிற்றில் இருக்க இந்த 4 மாத குழந்தைய கலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுடைய சட்டப்படி 4 மாதமான கருவை கலைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 4 மாதம் ஆச்சுன்னா அந்த கருவை கலைச்சா குழந்தையுடைய அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அதை கேட்டு அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இந்த கருவை நீங்கள் கலைக்கிறீங்களா, இல்லைன்னா நானே இறந்து போட்டோமா, எனக்கு இந்த கருவை கலைச்சாகணும், இல்லைனா நானே இறந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னுக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசில் அவ்வளோ வலி, அவ்வளோ கோவம் இருக்குது. இத்தனைக்கும் அந்த பெண் யார், அவங்க எதுக்காண்டி கோர்ட்டில் அந்த மாதிரி சொன்னாங்க, வெட்டப்பட்ட அந்த தலை யாருது, அவன் இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணான், அதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். ஸோ கேஸ்குள்ளே போனால் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அங்கே நெவின் எல்திரிம் அப்படின்ற 26 வயசான ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 மற்றும் 6 வயசில் மொத்தம் 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க கணவரை பற்றி பார்த்தோன்னா அவர் சீசனல் ஜாப், எப்போ சிட்டியில் முக்கியமாக ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைக்காண்டி போனாங்கன்னா 2 வாரம் 3 வாரம்னு அங்கேயே தங்கி இருந்துட்டு திரும்ப தான் வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வீட்டில் இந்த பெண் மட்டும்தான் குழந்தைங்களை பார்த்துட்டு தனியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை நெவினுடைய கணவர் வழக்கம் போல் சிட்டியில் வேலை இருக்குது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் வந்துடுச்சுன்னு அங்கே வேலைக்கு போயிடுறாரு. அவர் வேலைக்கு போனார்னா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வாரமாவது ஆகும், அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். அந்த மாதிரி அவர் வேலைக்கு போகும்போது வீட்டில் இந்த பெண் தன்னுடைய 2 பிள்ளைங்களோட தனியாக தான் இருப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டும் நெவின் 2 பிள்ளைங்களோட தனியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே சடனாக நுரேட்டின் ஜிடர் அப்படின்ற ஒருத்தர் வர்றான். அவனுடைய வயசு 32. அவள் யாருன்னா இந்த நெவினுடைய கணவருடைய அத்தை பையன், சொந்தக்கார பையன்தான். இந்த நவீனையும் நல்லா தெரியும், அதே மாதிரி நவீனுக்கும் கிடரை நல்லாவே தெரியும். அவன் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே அந்த 2 சின்ன பிள்ளைங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே நெவினும் தூங்கிட்டு இருக்காங்க. டைரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய தலையிலேயே கன்னை வைக்கிறான். நவீன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த கிடரையும் அவன் வச்சிருக்க கண்ணையும் பார்த்து மிரண்டு போகிறாங்க. உனக்கு என்ன வேணும், என்னை விட்டுருன்னு நவீன் கெஞ்சுறாங்க. ஆனால் கிடர் விடலை. ஏன்னா அவன் அங்கே வந்தது அந்த வீட்டில் இருக்க பணத்துக்காண்டியோ நகைக்காண்டியோ கிடையாது, இந்த நவீன் மேலே ஆசைப்பட்டு. என்னை விட்டுருன்னு நவீன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் ஜிடே விடலை. அவங்கள மிரட்டி பக்கத்தில் அறை கிளச்சிட்டு போயிட்டு துப்பாக்கி முனையில் அவங்கள அங்கே வச்சு நாசம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நெவினுடைய உடம்புல ஆடைகள் எதுவுமே இல்லாமல் அவங்க உடம்ப வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். அவன் அவங்க கூட இருக்க மாதிரியும் சில ஃபோட்டோக்களையும் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ நெவினை அதை காமிச்சு மிரட்டுறான். இதை பற்றி நீ வெளியே யாருக்காக சொன்னேன்னா, உன்னுடைய கணவனுக்கு சொன்னேன்னா இந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் வெளியிட்டுருவேன், இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடும், உன்னுடைய மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெவினை மிரட்டுறான். பொதுவாக நெவினை பொறுத்த வரைக்கும் அவங்க மரியாதையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி அந்த ஊரை பற்றி பார்த்தாலும் கௌரவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபோட்டோ வீடியோ மட்டும் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பார்த்தாங்கன்னா, வெளியே போச்சுன்னா நம்மளுடைய மானமே போயிருமே, இதை பற்றி நம்ம கணவனுக்கு தெரிஞ்சாலும் அவரும் உயிரை விட்டுருவார் அப்படின்னு நவீன் பயப்படுறாங்க. அதை பற்றி வெளியே சொல்லாமல் இருக்கவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிடரும் நவீன் அப்படியே விட்டுறலை. அவனுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அந்த வீட்டுக்கு நைட்டு சமயத்தில் போய் அவங்க கூட ஒன்றா இருக்கிறான். அவங்கள அந்த ஃபோட்டோ வீடியோ காமிச்சு மிரட்டி அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. வேலைக்கு போன நவீன் கணவர் திரும்ப வீட்டுக்கு வந்தால் இவன் அந்த வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஆனால் அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்தார்னா 2 வாரம் வீட்டில் இருப்பார், திரும்ப 2 வாரம் வெளியே போயிட்டு வேலை வைப்பார். இதே மாதிரி தான் அவர் அடிக்கடி வெளியே போயிடுவார். அப்படி அவர் எப்போல்லாம் வெளியே போகிறாரோ அப்போ அந்த சமயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஜிடர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெண்ணை நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு 5 மாதம் போகுது. ஒரு கடத்தில் நவீன் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தான் இறந்து போயிட்டா தன்னுடைய 2 மற்றும் 6 வயசில் இருக்க அந்த சின்ன பிள்ளைங்கள யார் பார்த்துப்பா, அவங்க அனாதை ஆயிடுவாங்களே அப்படின்னு அவங்களுக்காண்டி அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு அந்த டார்ச்சரெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க தான் பிள்ளைங்களுக்காண்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையிலேயே நவீன் மாசமாகறாங்க. அவங்க வயிற்றில் ஒரு கரு உண்டாகுது.
அந்த கருக்கப்பா இந்த ஜிடர். ஆனால் நவீன் என்ன சொல்கிறாங்க தன் கணவன்கிட்ட, நம்ம 2 பேத்துக்குமே இன்னொரு குழந்தை உண்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நவீன் வயித்துல இருக்க அந்த கருக்கப்பா ஜிடர் தான். ஆனால் நவீனுடைய கணவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அவங்களும் தன் கணவன்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. ஸோ தனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகிறான்னு அவரும் சந்தோஷமாக இருக்கார். இன்னொரு பக்கம் நவீன் அது எதுவுமே வெளியே சொல்ல முடியாமல் தன் கணவனுக்கு ஒரு பக்கம் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் தன் வயிற்றில் இன்னொருத்தனுடைய வாரிசை சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சிகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் கூட அவங்க மனசுக்குள்ளே பயம் இருக்குது. ஏன்னா இந்த ஜிடர் கிட்ட தன்னுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கெல்லாம் இருக்குது. அது வெளியே போச்சுன்னா தன்னுடைய மானம் போயிருமே, தன் குடும்பத்துடைய மானம் போயிருமேன்னு அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அதெல்லாம் பொறுத்துட்ருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஆனால் ஒரு சமயத்தில் நவீன் இத்தனை நாளாக இத்தனை மாதமாக எதுக்காண்டி பயந்துட்டு இருந்தாங்களோ அது நடக்க ஆரம்பிக்குது. என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு நவீன் ஜிடர் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த உறவு, அதாவது ஜிடர் நவீனுடைய கணவர் எப்போல்லாம் வெளியே போகிறாரோ அப்போல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே ஏறி குச்சி போகிறத அந்த கிராமத்தில் இருக்க சில மக்கள் பார்த்துடுறாங்க. இந்த ஜிடர் உண்மையிலேயே நவீனை மிரட்டி தான் உறவு வச்சுட்ருக்கா அப்படின்ற அந்த உண்மை தெரியாமல் ஜிடருக்கும் நவீனுக்கும் இடையில் தகாத உறவு இருக்குது. அவங்க 2 பேருமே உறவு வச்சுட்ருக்காங்க. நவீன் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நவீன் வெளியே போயிட்டு வரும்போது கூட அவங்க பின்னாடியும் அவங்க காது படையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நவீன் அதெல்லாம் கேட்டு மனசுடைஞ்சு போகிறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக அவங்க எதுக்காண்டி பயந்தாங்களோ, நவீனுக்கு எதுக்காண்டி அவங்க உடன்பட்டாங்களோ அந்த விஷயம் இப்போது வெளியே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கேரக்டரை பற்றி இந்த ஊர் மக்கள் தவறாக பேசுகிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் புறணி பேசுகிறாங்கன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தம் ஒரு வெறியாக உண்டாகுது. இன்னொரு பக்கம் ஜிடரும் நவீன் மாசமாக இருக்காங்க. அவங்க வயிற்றில் ஒரு கரு இருக்குது. இந்த சமயத்தில், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் அவங்க கூட ஒன்றா இருக்கக்கூடாது, அப்படி இருக்குது உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவனுடைய சந்தோஷத்துக்காண்டி மட்டுமே நவீனுடைய கணவர் அப்பையும் வெளியெல்லாம் வேலைக்கு போகிறாரு. அப்படி அவர் வேலைக்கு போகும்போதெல்லாமே இவன் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நவீன் மாசமாக இருக்காங்கன்ற ஈவரக்கம் காட்டாமல் அவங்கள மறுபடியும் நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க வேணான்னு சொல்லியும் கூட ரொம்பவே ஆக்ரோஷமாக அவங்க கூட உறவு வச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே நவீனால் தாங்கிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் இந்த ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாது, தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போது இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க உண்மை என்னன்னு தெரியாமல் இவனுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிப்படைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியாமல் என்னுடைய கேரக்டர் பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என் பிள்ளைங்க வெளியே போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய பிள்ளைங்க தான் இவங்க எல்லாரும் அப்படின்னு அவங்களுக்கும் அவப்பேர் ஏற்படும். என் கனவுக்கு தெரிஞ்சால் அவருக்கும் ரொம்ப ரொம்ப அசிங்கம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த ஜிடருக்கும் நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு நவீன் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஆகஸ்ட் 28 அன்னைக்கு நவீன் வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய 2 பிள்ளைங்களும், ஒரு பிள்ளை பால்வாடியில் படிச்சுட்ருக்கு, இன்னொரு பிள்ளை ஸ்கூல் போயிருக்காங்க. இப்போ வீட்டில் நவீன் மட்டும் தனியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜிடர் மறுபடியும் நவீன் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சுவர் ஏறி குதிச்சு, நவீனுடைய வீட்டு பின்னாடி இருக்க ஒரு பெரிய மதில் சுவர் இருக்குது, அந்த சுவத்தை ஏறி குதித்து உள்ளே போகிறான். அவன் ஏறி குதிக்கும் போதே அந்த சவுண்டு கேட்ட உடனே நவீனுக்கு புரிஞ்சு போச்சு, ஜிடர் திரும்ப வந்துட்டான், அவன் தன்னை நாசம் பண்ணதாக வர்றான் அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க எந்திரிச்சு நேராக தன்னுடைய மாமனாருடைய அறைக்கு போகிறாங்க. பழைய அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுருக்க ஒரு அறை இருக்குது, அங்கே போகிறாங்க. அவங்களுடைய மாமனார் பார்த்தோன்னா சர்வீஸில் இருந்த ஒரு மிலிட்ரி மேன். அவர் அப்போவே ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தார். அது இப்போது அந்த அறையில் வாலில் மாட்டியிருக்கு. டைரெக்டாக நவீன் அந்த வால்கிட்ட போகிறாங்க. அந்த துப்பாக்கியை தன் கையில் எடுக்கிறாங்க. கரெக்டாக கதவுக்கிட்ட அவங்க போகிறாங்க, பின் கதவுக்கிட்ட. அங்கே இந்த ஜிடர் உள்ளே வர்றதுக்காண்டி அவங்க காத்திருக்காங்க. ஜிடரும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இது எதுவுமே தெரியாமல் நவீன் கூட ஒன்றா இருக்கலான்னு அந்த வீட்டுக்கு திறந்து நேராக உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஆப்போசிட்டில் நவீன் இருக்காங்க. அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது. அதை பார்த்த உடனே ஜிடர் மிரண்டு போகிறான். உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கலான்னு அவன் சூதாரிக்கிறதுக்கு முன்னாடியே நவீன் அந்த துப்பாக்கியால் ஜிடர் சொல்கிறாங்க. அவனுடைய வயிற்றுலேயே அந்த குண்டு படுது. உடனே அவன் அப்போ கூட அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். கீழே விழுந்துட்டான். திரும்ப தப்பிச்சாகணுன்னு அங்கேருந்து தவந்துக்கிட்டே வந்து அந்த வீட்டுடைய பின்கதை வழியாகவே திரும்ப வெளியே ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் நவீன் அப்போ விடலை. திரும்ப போகிறாங்க. அங்கே போனால் அவனால் ஓட முடியல. தவந்துக்கிட்டே அங்கே கீழே விழுந்து கிடக்கான். ஜிடர் அங்கே போகிறாங்க. அந்த துப்பாக்கி வச்சு இன்னொரு முறை அவனுடைய நெஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவனுடைய உயிர் போல் துடிச்சிட்டே இருக்கான். ஆனால் அப்போ கூட நவீனுக்கு கோபம் போல் அவனுடைய அந்தரங்க உறுப்பில் அந்த துப்பாக்கியால் சொல்கிறாங்க. அப்போ ஜிடர் வந்து இறந்து போகிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் மக்களுக்கு பாடம் புகட்டணும், என்னை பற்றி தவறாக பேசுனாங்க, என்னுடைய சுய கௌரவத்தை பற்றி எனக்கு என்ன ஆச்சுன்றது தெரியாமல், அவன் எதை காமிச்சனை மிரட்டணுன்ற அந்த விஷயம் தெரியாமல் என்னை எல்லாரும் தப்பாக பேசுனாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நான் பாடம் புகட்டணும், அவங்க எல்லாத்துடைய வாயை மூடணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க அரிவாளை வச்சு இந்த ஜிடருடைய தலையை துண்டாக வெட்டி எடுக்கிறாங்க.
தலையை துண்டாக வெட்டி எடுத்து அவனுடைய முடியை பிடிச்சி அந்த தலையை பிடிச்சிக்கிறாங்க, தூக்கிக்கிறாங்க. ஒரு பக்கம் தான் வயிற்றில் 4 மாதமான கரு இருக்குது, இன்னொரு பக்கம் கையில் தலை. அதோட சாயந்தரம் 5:30 மணி போல் அந்த கிராமத்துக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க. எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த தலையை தன் கையிலே பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. கண்ணில் கோவம், வெறி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த தலையோட போகிறாங்க. எல்லா மக்களும் அதை பார்த்து மிரண்டு போகிறாங்க. நவீன் டைரெக்டாக அந்த கிராமத்துடைய முச்சந்திக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே வெளியே டேபிளாக போட்டிருக்காங்க. அந்த டேபிளில் உட்காந்து தலையை ஃபஸ்ட்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க. ரத்தம் கீழே வளைஞ்சு ஓடிட்டே இருக்குது. அங்கே இருக்க மக்களை பார்த்து நவீன் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றி தெரியாமல் எல்லாரும் பேசுனீங்க. எனக்கு பின்னாடி பேசுன எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என்னுடைய சுய கௌரவத்தோட யாரும் விளையாடாதீங்க. ஒருத்தன் என் சுய கௌரவத்தோட விளாண்டான், அவனுடைய தலை இன்னைக்கு இங்கே இருக்குது. என்னுடைய சுய கௌரவத்தோட யாராவது விளாண்டிங்கன்னா இதே நிலைமை தான் அப்படின்னு அந்த தலையை காமிச்சு அந்த தலையை பிடிச்சி கீழே தூக்கி வீசுகிறாங்க, தரையில் வீசுகிறாங்க. அதை அப்படியே உருண்டுட்டு போய் நிற்கிது ஒரு இடத்துல. எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த காட்சியை தான் ஃபோன்லேயும் வீடியோவாக ஃபோட்டோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு போலீஸ்காரங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்காரங்களும் அங்கே போயிடுறாங்க. அவங்க அந்த காட்சி எல்லாத்தையுமே ஃபோட்டோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்த போலீஸ்காரங்க இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணை கைது பண்ணுறாங்க, அந்த தலையை மீட்டெடுக்கிறாங்க. அந்த பெண்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 100கணக்கான பேர் வந்து அந்த பெண்ணுக்காண்டி குரல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அந்த பெண்ணை ஆஜர் பண்ணும்போது கோர்ட் வாசலில் சுமார் 100கணக்கான பேர் வந்து அந்த பெண்ணுக்காண்டி ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது, விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நவீன் கோர்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னுக்கு வைக்கிறாங்க. என் கிராமத்து மக்களுக்கு அவள் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தாங்கன்னா என்னை பற்றி தவறாக பேசுவாங்க, தவறாக நினச்சிருவாங்கன்ற அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் அதை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என் கிராமத்து மக்களே, என்னுடைய சொந்த மக்களே அதை புரிஞ்சுக்காமல் என்னுடைய நடத்தையை பற்றி, கேரக்டரை பற்றி தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதுகுக்கு பின்னாடி காது படுற மாதிரியே பேசிட்டாங்க. இத்தனைக்கும் தவறு பண்ணது எல்லாமே அவன் தான். ஆனால் அவனை பற்றி யாரும் எதுவும் பேசலை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஆனால் என் காது பட என்ன தவறாக பேசுகிறாங்க, என்னுடைய கேரக்டரை குத்த சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இதை இப்படி விட்டேன்னா நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்க வந்து வளர்ந்து வெளியே போகும்போது கிராமத்துக்குள்ளே இருக்க மற்ற ஆளுங்க அவங்கள இந்த மாதிரி ஒரு பெண்ணோட, தவறான ஒரு பெண்ணோட பையன் பொண்ணு தான் இவங்கன்னு தவறாக பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட இந்த கிராமத்து மக்களுக்கு பயந்துக்கிட்டு இனிமேலும் நான் இந்த டார்ச்சர்லாம் அனுபவிக்க தயாராக இல்லை. அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. நான் இப்போது கர்ப்பமாக இருக்கேன், என் வயிற்றில் இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, இந்த பிள்ளையை கலைச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட கோர்ட்டில் இருக்க ஜட்ஜும் சரி, மற்ற ஆளுங்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டுடைய சட்டப்படி 12 வாரம், அதாவது 3 மாதம் வரைக்கும் தான் ஒரு குழந்தைய வந்து அபார்ட் பண்ண வந்து சட்டம் இருக்குது. அதுக்கு மேலேயும் போச்சுன்னா அந்த கருவை கலைக்க சட்டம் கிடையாது, சட்டப்படியாது, குற்றம். ஸோ அதனால் முடியாது சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கலைச்சே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே கருவை கலைச்சா உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படுமா, அதனால் விட்டுரு, குழந்தை பிறந்த பிறகு வேணால் அந்த குழந்தைய கவர்மெண்ட்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க நவீன் அதுக்கு தயாராக இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கர்ஜிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலேயும் இந்த ஒரு பாவியுடைய கருவை சுமந்துட்டு இருக்கிறதுக்கு நான் தயாராக கிடையாது, இந்த கருவை கலைச்சிருங்க. அப்படி உங்களால் கருவை கலைக்க முடியலையா, என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தான் நீங்கள் கருவை கலைக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா நானே போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன், இந்த கருவை என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதனால் கோர்ட்டும் வேறு வழி இல்லாமல் மருத்துவர்கள் குழு வச்சு யோசித்து அந்த பெண்ணுக்கு அவார்ட் பண்ண சம்மதிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணுக்கும் அவார்டும் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். இன்னொரு பக்கம் அவங்க கொலையும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணாலும் கூட அவங்க ஒரு உயிர் எடுத்திருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு அதிகபட்சமாக இல்லாமல் குறைஞ்சபட்சமாக வெறும் 4 வருஷம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கருக்கலைப்பும் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நவீனுடைய கணவர் வேஸ்ட்டு, அதாவது வீட்டில் தன் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அது எதுவுமே தெரியாத ஒருத்தன், ஒரு புருஷன், அவன் மீடியா பார்த்து ஒன்று சொல்கிறான், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, என் மனைவி என்கிட்ட எதுவுமே சொல்லவே கிடையாது, ஒருவேளை அவள் ஏதாவது சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான், ரொம்ப அப்பாவித்தனமாக. இருந்தாலும் இந்த கேஸ் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டியது, பெண்களுக்கு கற்றுக்க வேண்டியது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பெண்கள் தனக்கு நடந்த இந்த கொடுமையெல்லாம் வெளியே சொல்லாததுக்கு காரணம்
அவங்கக்கிட்ட இருக்க அந்த ப்ரூஃபாக இருக்கும். அவங்களுடைய ஃபோட்டோவோ வீடியோ வந்து வேறு ஒருத்தங்கிட்ட இருக்கும். இனி மட்டும் இதை வெளியே சொன்னேன்னா, உன் புருஷங்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட சொன்னேன்னா இந்த வீடியோவை வெளியிட்டுருவேன், ஃபோட்டோவை நெட்டில் விட்டுருவேன்னு பயமுறுத்தி வச்சுருப்பான். அந்த மானத்துக்காண்டி வெளியே போச்சுன்னா தான் மானம் போயிருமேன்னு அதுக்காண்டி பயந்துக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்தில் நிறைய பொண்ணுங்க அதை பற்றி வெளியே தனக்கு நடந்த அந்த கொடுமை பற்றி வெளியே யாருக்கும் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி மூடி மறைக்கிறதுனால கடைசி வரைக்கும் துன்பத்தை அனுபவிக்கிறது அவங்க மட்டும்தான். தைரியம் அவங்க வெளியே வந்து தன் கணவன்கிட்டயோ இல்லை போலீஸ்கிட்டயோ வந்து அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒருவேளை அவங்க கணவன் வந்து பெரும்பாலும் தவறு எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி தவறு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களை பற்றி புரிஞ்சிக்காத ஒரு கணவன் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் டார்ச்சரை அனுபவிச்சுட்ருக்கீங்க. அப்பேற்பட்ட டார்ச்சரை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவங்க துணை இருக்கணும். அதை புரிஞ்சுக்கலைன்னா அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் ஆபத்து உங்களுக்கு தான். அந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கதும் நீங்கள் தான். ஸோ தைரியமாக நீங்கள் வெளியே போங்க. உண்மை சொல்லுங்கள். உங்களை மாதிரி நாளைக்கு இன்னொரு பெண் பாதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உதவலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த பெண் செஞ்சது முழுக்க முழுக்க சரிதான் அப்படின்னு தோணும் பட்சத்தில் இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரை பாய்.